ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு மருதாணி நல்லா மரமாயி பெருசா இருந்துச்சு. சரி, இந்த தீபாவளிக்கு அரைச்சு கையில வச்சுக்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்க கட் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு மரத்தை ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து வீட்டுக்கு உருவிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கலையாவே கொஞ்சம் பாதி பேர் கொடுத்துட்டேன். என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. டேய் தம்பி, கொஞ்சம் உருவி கொடுங்கடா சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு உருவ விட்டேன். பாவம் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவுனாங்க. உருவன மருதாணி பாதி எங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மருதாணி நீங்க எப்படி அரைப்பீங்கன்னு தெரியாது, நான் இப்படிதான் அரைப்பேன். நல்ல கலர் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்ல அரைச்சு பாருங்க. மருதாணி இலை, 3 கிராம்பு, ரோஜா பாக்கு இல்ல களிப்பாக்கு, கொஞ்சமா புளி, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுக்கணும். தண்ணி அதிகமா ஊற்றக்கூடாது. கொஞ்சமா தண்ணி தெளிச்சிருச்சா அந்த மருதாணி ஃபுல்லா அரைச்சு எடுக்கணும். மருதாணி கூட நிறைய பேர் என்னென்னமோ பொருள்லாம் போட்டு அரைப்பாங்க. நான் இந்த பொருள் தான் போட்டு அரைப்பேன். என்னதான் நான் போட்டு அரைச்சாலும் என் கைக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பிடிக்கும். இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். அப்பதான் கையில வைக்கும் போது நமக்கு மருதாணி ஒழுகாம இருக்கும். அரைக்கும் போதே என் கையில பாத்தீங்கன்னா நல்லா பிடிச்சு சிவப்பா இருக்குது. லாஸ்ட் டைம் மருதாணி போடும் போதே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு விரலுக்கும் மேல அந்த கோடு இருக்கு பாருங்க, டேப்பு போட்டு ஒட்டிட்டீங்கன்னா கீழே ஃபுல்லா நமக்கு வராது. ஒரே ஈவனா எல்லா கையிலும் அழகா இருக்கும் பார்க்க. அந்த மாதிரி பண்ணுங்க, நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த தடவை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு விரலுக்கும் ஃபர்ஸ்ட் டேப்பால ஃபுல்லா சுத்திட்டு அதுக்கப்புறம் மருதாணி 2 கையிலயும் வச்சுட்டேன். எனக்கு எப்பவுமே மருதாணி பார்த்தீங்கன்னா 2 கையில வச்சாதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்க 2 கையுமே அழகா நல்லா நிறைய இருக்கணும். அதே மாதிரி டிசைன் எல்லாம் போடுறது பிடிக்காது. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வைக்கிறதா பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சில பேர்லாம் மருதாணி வச்சுட்டு அன் டைம்ல வாஷ் பண்றவங்க இருக்காங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். மருதாணி நைட்டு வச்சா மார்னிங் எந்திரிச்சா வாஷ் பண்ணுவேன். அப்பவாவது கொஞ்சம் டார்க்கா பிடிக்கும் ஒரு நம்பிக்கை தான். மருதாணி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கலர் பிடிக்கும். ஒரு சில பேர் லைட்டு, ஒரு சில பேர் டார்க். பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். எனக்கு என்னதான் பண்ணாலுமே இந்த லைட் கலர் தான் பிடிக்கும். எல்லா விரலும் மட்டும் தான் கோப்பு கோப்பா இருந்துச்சு. உள்ளங்கையில ஃபுல்லா மருதாணி எல்லாம் கீழே எங்க விழுந்துச்சுன்னே தெரியல, காணோம். காலையில இருந்துச்சு டேப் எல்லாமே பிரிச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, டேப்பு போட்டு மருதாணி வச்சதுனால என்னோட கை ஈவனா ஒரே மாதிரி அழகா இருக்குது. என்னதான் நான் மருதாணி பார்த்து பார்த்து அரைச்சாலும் எனக்கு எப்பவுமே இந்த கலர் தான் பிடிக்கும். உங்களுக்கு டார்க்கா பிடிக்குமா லைட்டா பிடிக்குமா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கு என்னோட கையில நான் மருதாணி வைப்பேன். நீங்க மருதாணி வைப்பீங்களா, கோன் வைப்பீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி தீபாவளிக்கு மருதாணி வைக்கிற பழக்கம் இருக்கு, அதையும் சொல்லுங்க. பாய்.